शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम माता पितृभ्यां नमो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री महागणपतये नमः। ओम श्री महासरस्वत्यै नमः। ओम सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ओम सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் பயிற்சிக்கு முற்படுகின்றோம். நிதித்தியாசனம் என்பது ஆத்மாவின் நித்தியத்துவத்தையும் அனாத்மாவின் நிலையாமையும் பற்றி சிந்திப்பதே ஆகும். இதுவரை நாம் சூழ்நிலைகளில் உள்ள நிலையாமையையும் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் அனைத்தும் நிலையற்றது என்பதையும் சிந்தித்து வந்தோம். இப்போது நாம் இந்த ஷரீர நிலையாமையை சிறிது சிந்திக்க முற்படுவோமாக. நம்முடைய மனக்கண் முன் நம்முடைய ஷரீரத்தை நிறுத்தி அதனுடைய பெயரையும் வயதையும் வடிவத்தையும் உற்று நோக்குவோமாக. இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை சிந்திப்போமாக. இப்போது ஓர் கற்பனையான ஒரு சூழ்நிலையை மனதில் நிறுத்துவோம். இந்த சரீரமானது நிலையற்றது. ஒரு நாள் அது சாம்பலாகவோ
மண்ணோடு மண்ணாகவோ சேரப்போகின்றது. அப்படிப்பட்ட இந்த உடல் மரணிக்கும்போது ஏற்படும் சூழ்நிலையை மனக்கண்ணில் நிறுத்துவோமாக. மரண உபாசனை என்பது சாஸ்திரத்தில் நிலையாமையை புரிந்து கொள்வதற்காக மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. எத்தனையோ பேருடைய மரணத்தை நாம் அனுபவித்து உள்ளோம். இப்போது இந்த ஷரீரம், நம்முடைய இந்த ஷரீரம் மரணிக்கும்போது எப்படி இருக்கும் என்பதை கண்முன் நிறுத்தி பார்ப்போமாக. எதை நான் நான் என்று கூறி வந்தோமோ அந்த ஷரீரமானது ஜடமாக உயிரற்று இருக்கின்றதை காண்போமாக. இந்த சடலத்தை சுற்றிலும் உற்றார் உறவினர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரும் பல்வேறு உணர்ச்சிகளோடு இருக்கின்றார்கள். இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பவர்கள் என்று நம்மை இந்த சரீரத்தை சுற்றி இருப்பவர்களை மனக்கண் முன் நிறுத்தி பார்ப்போமாக. சிலருக்கு இந்த இழப்பு பேரிழப்பாக இருக்கலாம். சிலர் இதனை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படியாயினும் சில வருடங்களில் இந்த உலகம் நம்மை மறந்துவிடும். சில நாட்களிலேயே அவரவர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். மரணத்திற்கு பின்பு நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. எவைகளையெல்லாம் நாம் பொக்கிஷமாக நினைத்து கொண்டிருந்தோமோ அவைகள் அனைத்தையும் நாம் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இந்த மரண தியானம் என்பது வைராகியத்தின் விதையாகும். ஞானி என்பவன் உயிரோடு இருக்கும்போதே தன்னை இறந்தவனாக நினைக்கின்றான். முடிசாரும் மன்னவரும் பிடிசாம்பல் ஆகுவர். கோபப்பட்டவனும் நம்மை கோபப்படுத்தியவனும் ஒரு நாள் இதே நிலைக்குத்தான் செல்ல வேண்டும். மரணத்தின் பின்பு நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. இதை நினைவில் கொள்ளுவோமே ஆனால்
நம்முடைய கோபம் அனைத்தும் க்ஷண நேரத்தில் நீங்கிவிடும். மரணமானது எந்த சமயத்திலும் வரலாம். இந்த உடலின் நிலையாமையை நாம் அடிக்கடி சிந்திக்கும்போது கோபம், வெறுப்பு ஆகிய உணர்ச்சிகளிலிருந்து நம்மால் எளிதில் வெளிவர முடியும். எதை நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அந்த உடலின் மரணத்தை சிந்திக்கும்போது நிலையாமையானது நன்கு மனதில் பதியும். நன்கு அறிந்திருந்தாலும் இந்த உண்மை நம் மனதில் பதிவதில்லை. சில நிமிடங்கள் தியான சமயத்தில் இந்த உண்மையை சிந்தித்து மனதில் பதிய வைப்போமாக. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. अष्टावक्रगीता. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यञ्च कथं प्रोक्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिमिच्छसि चेत्तात विषयान् विषवत्यज क्षमार्जवतया तोष सत्यं पीयूषवद्भज. न पृथ्वी न जलं नाग्निः न वायुर्द्यौर्न वा भवान् येषां साक्षिणम् आत्मानं चिद्रूपं विद्धि मुक्तये. यति देहं पृथक्कृत्य चितिविश्राम्य तिष्ठसि अधुनैव सुखी शान्तः बन्धमुक्तो भविष्यसि. न त्वं विप्रादिको वर्णः नाश्रमी नाक्षगोचरः असङ्गोऽसि निराकारः विश्वसाक्षी सुखी भव. धर्माधर्मौ सुखं दुःखं मानसानि न ते विभो. न कर्तासि न भोक्तासि मुक्त एवासि सर्वदा. एको दृष्टासि सर्वस्य मुक्तप्रायोऽसि सर्वदा.
अयमेव हि ते बन्धः द्रष्टारं पश्यसीतरम् अहं कर्तेत्यहं मानः महाकृष्णा हि दंशितः नाहं कर्तेति विश्वासः अमृतं पीत्वा सुखं चर एको विशुद्धबोधोऽहम् इति निश्चयवह्निना प्रज्वाल्य ज्ञानदगहनं वीतशोकसुखी भव यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जुसर्पवत् आनन्दः परमानन्दः सबोधस्त्वं सुखं भव मुक्ताभिमानी मुक्तो हि बद्धो बद्धाभिमान्यपि किं वहन्तीह सत्येयम् यामतिः सा गतिर्भवेत् நம்ம அஷ்டாவக்ர கீதையில் ஞானத்துக்கும் சாதனமாகிய மோட்சத்துக்கு சாதனமாகிய ஞானத்தை பார்த்துட்ருக்கோம். மோட்சம்தான் நமக்கு பரம புருஷார்த்தம், வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியம் மோட்சம். இதுக்கு முதல்ல ஞான யோகத்தினால் நமக்கு மோட்சம் அடையப்படுகின்றது. ஞான யோகத்தில் 3 பிரிவு இருக்குன்னு பார்த்தோம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணங்கிறது சாஸ்திரத்தை நீண்ட நாள் முறையாக குரு கிட்ட போய் படிச்சுக்கிறது ஸ்ரவணம். மனனம்ங்கிறது நமக்குரிய சந்தேகத்தை எல்லாத்தையும் நீக்கிக் கொள்வது. 3வது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்பது, நிதித்தியாசனத்துக்கு நேரான அர்த்தம் ஆத்ம தியானம். நமக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. இந்த உடல் நான் ஜீவன் அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அதை மாற்றி யோசிக்கிறதுக்காக ஒரு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். சில பேர் கேட்டிருக்காங்க, ஆன்லைனில் கேட்குறவங்க நிதித்தியாசனம்னா என்ன. அப்போ நமக்கு கொஞ்சம் பேசிக்காக புதுசாக வர்றவங்களுக்காக நம்ம கொஞ்சம், இப்போ நிதித்தியாசனம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் என்ன உடம்பாவே நினச்சிக்கிட்டேன். உடம்புக்குள்ளே இருக்கின்ற நான், காருக்குள்ளே இருக்கிற நான் கார் கிடையாது. இப்போது இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற நான் உடல் கிடையாது. ஆனால் நம்ம உடலை பயன்படுத்துறதுனால என்ன ஆகின்றது, இந்த உடம்பே நான் நம்ம நினச்சிட்டோம். நமக்கு கைவலை நவநீதத்திலே பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். சொப்னத்தை வச்சு கனவை பார்க்குறவன் யார், முழிச்சிருக்கிறவன் யார். இப்போ சாட்சிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிட்டாலும் அந்த தப்பான எண்ணத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல. நான் உடம்புங்கிற எண்ணத்தை என்னால் விட முடியலை. சாஸ்திரம் நமக்கு முறையை எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும், எத்தனை தடவை சொன்னாலும் ஏற மாட்டேன். மரம் மண்டையில் சொல்கிறோம், அது மாதிரி என்ன ஆயிடுச்சு நமக்கு, அதில் நமக்கு உள் வாங்க முடியலை. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் நிதித்தியாசனம். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஒரு கண்ணில் ஒரு நரம்புக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், பல்லில் இந்த பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இன்னும் ஒன்றொன்றுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியா இருக்குது. அது மாதிரி நிதித்தியாசனம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. எதுக்காக, நம்ம பயன்படுத்துகிற நானில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. நான் எதை சொல்லிகிட்டு இருந்தியோ, இது வரைக்கும் நீ எதை தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்லிகிட்டு இருந்தியோ அது உண்மையில் நீயே இல்லை. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. அப்போ எல்லா கேடுக்கும் காரணம் என்ன, இப்படி திருப்பி போட்டு பார்க்க, என்னை நான் அறியாததாலே.
அப்போ நிதித்தியாசனம்ங்கிறது அந்த நானில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. இதில் ஃபுல்லாக அதுதான் சொல்லிகிட்ருக்க. ரமணரோட இது என்னது? நான் யார் விசாரம். நான் யாருங்கிறத விசாரம் பண்ணுறது தான் அவருடைய டெக்னிக்கே, உபதேசமே. நான் யாருங்கிறத ஆழமாக சிந்திக்கிறது தான் உபதேசம். இப்போ நமக்கு அஷ்டாவக்ரர் அதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்க. இது நமக்கு அஷ்டாவக்ர கீதைங்கிறது நிதித்தியாசன பரமான டெக்ஸ்ட். நம்ம புதுசாக எதையும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் புதுசாக தெரியல. இப்போ கைவிலை நவநீதத்தில் நம்ம நிறைய பிரக்ரியாவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி உலகம் எப்படி வந்துச்சு, எப்படி ஜீவர்கள் வந்தாங்க, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதில் திரும்ப திரும்ப நீ யாரு நீ யாரு நீ யாருங்கிறதே சொல்லிக்கிட்டே வரப்போகிறார். ஒரு கோணத்தை மாற்றி யோசிக்க வைக்க போகிறாரு. புதுசாக நமக்கு இதில் ஆத்மாங்கிறத நமக்கு ஒவ்வொரு விதத்தில் சொல்லிகிட்டு இருக்க. புதுசான அறிவு நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. பார்க்கின்ற கோணத்தை மாற்றி கொடுக்குறார். புதுசாக எக்ஸ்ட்ராவாக நமக்கு எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி தான் நமக்கு ஃபைனலாக நமக்கு லட்சியம். அதுதான் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரம். இப்போ அதை நமக்கு ஆழமாக கொடுத்துட்ருக்க. நமக்கு 2 விஷயம் ஞாபகம் இருக்கும். நமக்கு நம்ம வேர்ல்டு டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ் வந்துட்டு. இப்போ முதல்ல நம்ம எல்லாருமே கடவுளை ஒரு இடத்துல ஒரு வழிபாடு பண்ணி பக்தனாக தான் நம்ம ஆன்மீகத்தை தொடங்குறோம். அதான் நம்ம காட் டிபெண்டன்ஸாக இருக்கும். வேர்ல்டு டிபெண்டன்ஸில் என்ன பண்ணுறோம்? காட் டிபெண்டன்ஸ், ஈஸ்வர சரணாகதி. அது பேர் கர்மயோகம்னு சொல்கிறோம். ஈஸ்வரனை நம்ம வாழ்க்கையில் எல்லா இதுலேயும் இறைவனுக்காக செய்கிறேன் இப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம பக்தனாக இருக்கோம். ஈஸ்வரனை காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? ஈஸ்வரனை நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் எனக்கு பிரச்சனை வரப்போதோ அதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு கூட இருந்து துணை இருக்க வேண்டும் அப்படின்னு சப்போர்ட்டை இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். அவங்கள காலை வாரிடுவாங்க. எப்போ கரெக்டாக தேவைப்படுமோ அந்த டைமில் நமக்கு காலை வாரிடும். பகவான் அப்படி தான் அமைச்சு கொடுப்பார். அப்போ தான் நம்ம கடவுளை தேடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் வேர்ல்டு டிபெண்டன்ஸ், அது காட் டிபெண்டன்ஸ். இப்போ காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறோம்? பகவான்கிட்ட நமக்கு சப்போர்ட் கேட்குறோம். எனக்கு உன்னையே சார்ந்திருக்கேன் நான், என்னை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம வெளியில் நம்ம சப்போர்ட்டை தேடும். இதுக்கு வேதத்தில் 2 பகுதி இருக்குது. கர்ம காண்டம்னு ஒன்று இருக்குது, ஞான காண்டம்னு ஒன்று இருக்குது. வேத பூர்வம்னு ஒன்று இருக்குது, வேத அந்தம்னு ஒன்று இருக்குது. வேத பூர்வம் இறைவனை மையமாக வச்சது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரு முக்கோணமாக சொல்வோம். இதில் ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் 3 ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டுன்னு அடிக்கடி பரமாத்தாந்த சாமி சொல்லுவாங்க. 3 இருக்குது. ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத். ஜெகத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நமக்கு அதிலேருந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம இறைவனை பற்றி கொண்டு ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன். இது முதல் கர்ம காண்டம், ஈஸ்வர சரணாகதி. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆத்ம சரணாகதி. ஆத்ம சரணாகதி. இவ்வளோ நாள் ஈஸ்வரனையே நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஈஸ்வரனை நல்லா பக்தி பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நம்மளுடைய கவனம் எதில் இருக்க போகுது? இதில் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம பைனரி ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இங்கே 2 பற்றி தான் யோசிக்க போகிறோம். ஆத்மா, அனாத்மா. ஆத்மா, அனாத்மா. ஒன்று சத்தியம், ஒன்று மித்யா. சத்தியம், மித்யா. திருக், திருஷ்யம். பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள். இதையே தான் நம்ம மையமாக வச்சு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இறைவன்கிட்ட இருந்து நம்ம சப்போர்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வெளியிலையே சப்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நான் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்குற ஆத்ம சைத்தன்யம் நான் தான் அப்படிங்கிற அந்த மேலான எதையும் சார்ந்திருக்கின்றாத ஒரு தன்மைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகுது. நிம்மதிக்காக எதையும் யாரையும் ஆத்மாவாகிய நான் சார்ந்திருக்க தேவையில்லை. அந்த நானில் மாற்றம். இது வரைக்கும் நான் என்னை பக்தனாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன ஒரு ஜீவனாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னன்னு நினைக்க போகிறேன்? எல்லாவற்றையும் பார்க்கின்ற நான் அதற்கு வேறானவன். அந்த ஆத்மாங்கிற அந்த எண்ணத்தில் மாற்றி அமைச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் தான் அந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றேன், மெய்ப்பொருள் எனக்கு அந்நியமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு
இதில் தான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதற்கும் யாரையும் எக்காலத்திலும் சார்ந்திருக்க தேவையில்லாத அந்த தூய உணர்வே நான்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு பலம். இது வரைக்கும் நம்மளை ரொம்ப பலகீனமாகவே நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட், இவங்க சப்போர்ட் கொடுத்துட மாட்டாங்களா, அவங்க சப்போர்ட் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு என்ன அப்படி தேடி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க எனக்கு நிம்மதி கொடுத்துட மாட்டாங்களா, எனக்கு நிம்மதி இங்கே கிடச்சிடாதா, அங்கே நிம்மதி கிடச்சிடாதா. இதெல்லாம் எதுக்கு தேவை? அனாத்மாவுக்கு புறத்தில் நமக்கு சப்போர்ட் தேவை, உடம்புக்கு சப்போர்ட் தேவை, மனசுக்கு சப்போர்ட் தேவை. ஆத்மாவாகிய எனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. நான் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குறேன். அப்போது இப்போ நமக்கு எதுக்கும் எனக்கு சப்போர்ட் தேவை இல்லை அப்படின்னு இதை நமக்கு மாற்றி கொடுக்குறோம். இப்போ எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வெளியிலையே சப்போர்ட்டை தேடிட்டு இருந்தோம். இப்போ நம்ம செல்ஃப் டிபெண்டன்ஸ், நான் நிம்மதிக்காக, ஆத்மாவாகிய நான் நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பேருண்மையை அஷ்டாவகர் நமக்கு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப திரும்ப அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடுத்தோடனே சொல்லிட்டார், நீ யாரு அப்படிங்கிறத சொல்கிறார். ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் ந பிருத்வி. இந்த பஞ்சபூதமான உடல் நீ அல்ல. இந்த பஞ்சபூதமான உடலை பார்க்கும் நான் உடல் அல்ல, உடலை பார்க்கும் நான் உடல் அல்ல, மனதை பார்க்கும் நான் மனம் அல்ல, இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கின்றேன். இதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ யாருங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ சாட்சியான ஆத்மானம். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத 7ஆவதுல சொல்கிறார். திரஷ்டாரம் பஷ்யசி இதரம். நீ உன்னை மனசாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மனசில் இருக்க துன்பத்தெல்லாம் உன்னுடையதுன்னு நீயே உண்மையில தூக்கி உன் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. உண்மையில் மனதை பார்க்கும் நான் மனம் அல்ல, துன்பத்தை பார்க்கும் நான் துன்பம் அல்ல. இந்த ஞானத்தை புரிஞ்சு கொண்டு இருப்பாயே ஆனால் இதான் பந்தத்துக்கு காரணம். ஏன் கஷ்டப்படுறேன்? சனியா, ராகுவா, இந்த திசையா, இல்லை சொந்தக்காரங்களா, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா? காரணம் அஜ்ஞானம். நீ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய துன்பம் துன்பம் எதை சொல்றியோ அந்த துன்பத்தை பார்க்கும் நீ துன்பம் அல்ல. இந்த ஆத்மாங்கிற அந்த தியானத்தை வலியுறுத்துறதா நிதித்தியாசனம். இப்போ நான் என்ன உடம்பு உடம்பு உடம்புன்னே நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? உடம்போட துக்கத்தெல்லாம் என்னுடைய துக்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்பில் துக்கத்தை பார்க்கும் நான் இதற்கு வேறானவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய பார்க்கின்ற பார்வையை மாற்றி கொடுக்குறாரு. இது வரைக்கும் வெளியவே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம அந்தர்முகமாக பார்க்கின்றோம், பார்ப்பவனை பார்க்கின்றோம். அதுக்கு தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். சரி, எதனால் இந்த பந்தம் ஏற்படுகின்றது? நான் ஏன் என்னை உடம்புன்னு நினச்சி கஷ்டப்படணும்? புரியுது, நான் உடம்பு இல்லைன்னு புரியுது, ஆனால் நான் அதை விட முடியலையே. அப்படின்னா அந்த பாம்பு கொத்திருச்சு அப்படிங்கிற. என்ன பாம்பு? ஒரு பெரிய கருநாகம், அஜ்ஞானம் என்கின்ற காரணம் மாயைன்னு இவர் பாம்புன்னு கொடுத்துருக்காரு. இந்த மாயாதேவி நம்மளை படைக்கும் போதே எப்படி படைச்சிருக்கா? உடம்பை கொடுத்து அனுப்பும் போதே இந்த உடம்புன்னு நீ நினச்சி கஷ்டப்படுவாயாக அப்படின்னு என்ன பண்ணிட்டேன். காருக்குள்ளே ஏறி உட்காந்து நான் காருன்னு நினச்சேன்னா எவ்வளோ அறிவாளியோ நான். அதுபோல இந்த உடம்புக்குள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே என்ன நினச்சிட்றேன்? நான் உடம்பு அப்படின்னு நினச்சிடுறேன். அந்த மகா கருணாகம் கிருஷ்ண அஹிஹி தம்ஷிதக. பாம்பு விஷம் கொத்துன உடனே என்ன ஆயிடுச்சு? விஷம் தலைக்கு ஏறிவிட்டது. அதனால் என்ன ஆயிடுச்சு? நான் என்னை ஜீவன்னு நினச்சி, நான் என்னை கர்த்தான்னு நினச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு என்ன பண்ணுறேன்? இதை பண்ணிட்டா நிம்மதி ஆகிட்ட பண்ண மாட்டேன், நான் இது செஞ்சுட்டா எனக்கு நிம்மதி கிடைச்சிடாதான் என்ன பண்ணுறேன்? என்னை அபூர்ணனாக நினைத்து கொள்கின்றேன். பிரம்மணாம் தரை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் வந்த உடனே என்ன ஆயிடுது? நான் என்ன ஜீவன்னு நினைக்க தொடங்கி. ஜீவன் நினச்ச உடனே என்ன ஆயிடுது? அகம் கர்த்தா அகம் போக்தா. நான் என்னை இதை செய்யணும், இதை செய்பவனாகவும் செயலின் பலனை அனுபவிப்பவனாகவும் என்ன நினைக்கின்றேன்?
இந்த அஜ்ஞானத்திலேயே உழல்கின்றேன். இப்போ இதுக்கு ஒரே மருந்து என்ன? விஷத்துக்கு முறிவு என்ன? அமிர்தம். என்ன அமிர்தம்? நாகம் கர்த்தா இது விஸ்வாசக. சாஸ்திரம் படித்து 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 சொல்லுது. அதில் நீ விஸ்வாசம் வைப்பாயாக, அதை நம்புவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக, அதை உள்வாங்குவாயாக. நம்ம நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம், அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அதை உள்வாங்கணும். இப்போ நான்கிறதுல அந்த மாற்றத்தை கொண்டு வர. இந்த அமிர்தத்தை பீத்வா, இதை நீ நன்றாக பருகுவாயாக. அந்த விஷத்திலிருந்து முறிவுக்கு நான் ஜீவன் அல்லங்கிற அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப குடினா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப அதையே நினைப்பாயாக. தண்ணி தாக எடுக்கணும், என்ன பண்ணுறோம்? தண்ணி போட்டு போட்டு மடக்கு மடக்குன்னு என்ன பண்ணுறோம்? குடிக்கிறோம். அது மாதிரி என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த விஷம் நீங்க வேண்டும் என்றால் இந்த அமிர்தத்தை விடாமல் பருகுவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதித்தியாசனம் செய்வாயா. செஞ்சா என்ன கிடைக்கும்? சுகம் சர, நீ நிம்மதியாக இருப்பாயாக. அடுத்து என்ன சொல்றாரு? இப்போ என்ன பண்றது அப்படின்னா, ஏகோ விசுத்த போதோஹி, உன்னை நீ அந்த ஆத்மஸ்வரூபம் என்பதை என்னும் அக்னியினால், நிச்சய வன்னினா, அந்த அக்னியினால் என்ன பண்ணுவ? பிரஜ்வாலிய அஜ்ஞான ககனம், அந்த ஒரு காடு, அஜ்ஞான காட்டை என்ன பண்ணுவ? நீ எரிப்பாயாக. ஞானத்தை ஞானத்தின் மூலமாக அஜ்ஞான காட்டை எரிப்பாய். எப்படி இருக்கா? ககனம் ரொம்ப கடுமையாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? வீத சோகக, உன்னுடைய துன்பம் அனைத்தும் அதுனா ஏவ, ஏற்கனவே படித்தோம். உடனே ஆமாம், ஒரே கும்முன்னு இருட்டாக இருக்குது. வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, அப்படியே இருட்டாக இருக்குது, முட்டிக்கிட்டு நிற்குது. அந்த இருட்டில் போய் இருக்கும்போது ஒரு லைட்டை போட்டோன்னா என்ன ஆகுது? பளிச்சுன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணு? முழிச்சு வீத்த ஷோகோ பவ. முழிச்சிட்டின்னா என்ன ஆகும் அப்படின்னா சுகி பவ. முழிச்சிட்டா என்ன ஆகும்? விஸ்வம் பாதி கல்பிதம், எல்லாம் ஒரு கற்பனைங்கிறது புரிய தொடங்குகின்றது. அத்தனையும் பொய்தானே, ஆனந்த வடிவு நான். அதே வார்த்தையை கொடுத்துருக்காரு. கல்பித்தம் ரஜ்ஜு சர்ப்பவது ஆனந்தம் பரமானந்தம். டபுள் டோஸ் கொடுத்துருக்காரு. ஆனந்தம் பரமானந்தம். இனி புரிஞ்சுக்கிட்ட, உண்மையில் எதெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு நினச்சியோ அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எப்படி கனவுல போட்டு புலி விரட்டுது, என்னென்னமோ பார்க்குறோம், கெட்ட 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 கனவாக வருது. முழிச்சோடனே என்ன ஆயிடுது? அத்தனை கனவும் போயிடுச்சு. அதே போல் நான் ஆத்மாங்கிற விழிப்பு உனக்கு வந்துருச்சுன்னா, அது மட்டும் வந்துருச்சுன்னா நீ என்னெல்லாம் கஷ்டம்னு நினச்சி இப்போ கொப்பளிச்சு 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 அழுதுட்ருக்கியோ அதெல்லாம் சொப்பனமாக போயிடும் அப்படிங்கிற. கல்பிதம் ஏவ, எப்படி? ரஜ்ஜு சர்ப்பவத்து, எந்த பாம்பை பார்த்து நடுங்கினியோ அது கயிறு தான் உனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை பார்த்தே நம்ம சிரிப்போம். சே, இதை பார்த்தா பயந்தோம். அதே மாதிரி உனக்கு இது புரிந்து விட்டால் சபோதகத்வம் சுகீபவ, இது புரிஞ்சிருச்சு, இந்த விஸ்வம் அனைத்தும் கல்பிதம் என்று புரிந்துவிட்டால் எப்படி கனவிலிருந்து விழித்தாயோ அதுபோல நீ இந்த நனவிலிருந்து விழிப்பு அடைவாயாக. கனவு நான் பார்த்தேன். கனவுல நான் ஒரு அங்கமாக இருந்தேன். முழிச்சதுக்கப்புறம் அந்த கனவை யோசிச்சு பார்க்கும்போது அது அப்படியே மாறி இருக்கு. என்கிட்ட தான் கனவு இருந்துச்சு. இது வரைக்கும் கனவுல நான் இருந்தேன். இது முழிச்சதுக்கப்புறம் என்கிட்ட தான் கனவு இருந்துச்சு. அதே மாதிரி நீ இந்த மாயையிலிருந்து முழிச்சிட்ட அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்குவ? என்கிட்ட தான் இந்த உலகமே, இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் அனைத்தும் எப்படி தூக்கத்தில் கனவுல நீ இருந்தியோ முழிச்சதுக்கப்புறம்
என்கிட்ட தான் கனவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியோ அதே போல் உனக்கு இந்த ஞான விழிப்பு கிடச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஆனந்தம் பரமானந்தக. அப்புறம் என்ன பண்ண போகிற நீயே? மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மி அகம். இப்போ நானே அனைத்துமாக இருக்கின்றேன், என்கிட்ட தான் இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவ நீயே? புரிஞ்சுக்கும். எப்படி கனவுல இருக்கின்ற உலகம் சிருஷ்டிகர்த்தா யாரு? நான் தான். அகமேவ நான் தான். என் கனவுக்கு கர்த்தர் யாரு? என் கனவுக்கு சிருஷ்டிகர்த்தா நான் தான். அதே மாதிரி இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு ஞான விழிப்பு அடைந்து விட்டாயே. ஆனால் கல்பித்தம் ரஜ்ஜு சர்பவத்து, இந்த உலகம் அனைத்தும் என்னிடம்தான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. கைவலை நுழைத்து ஒரு பாட்டு வரும், இந்த ஜெகத் அனைத்தும். அது என்ன பாட்டு? என்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு பாட்டு வரும், நானே நானேல வரும் இந்த பாட்டு. என்ன டீச்சர்? நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. இப்போ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆனந்த வடிவு நானே. சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு இதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய கையில் தான் இருக்குது. முக்தாபிமான முக்தோகி பத்தாபிமான பத்தோ பத்த பத்த பத்தோ பத்த அபிமான்யபி. நீ முக்தன்னு நினைச்சா நீ முக்தன், நீ பத்தன்னு நினைச்சா நீ பத்தன். நீ ஒரு கஷ்டப்படுறவன் துக்கின்னு நினைச்சா நீ துக்கி, நீ சுக்கின்னு நினைச்சா நீ சுக்கி. கிம் வஹந்தி, போன கிளாஸில் கிம் வஹன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல்லும்போது. கிம் வஹந்தி, வஹந்தின்னா அதுக்கு பேர், அதுக்கு பழமொழி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கின்றது. என்ன பழமொழி? யா மதி சாகதி. உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை. உன்னுடைய மதி எப்படியோ அப்படித்தான் உன்னுடைய கதி இருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ என்ன பண்ணணும்? என் வாழ்க்கை என் கையில், எப்படி அதை மாற்றுறது? ரமணரோட இது அதான். அந்த நான் எங்கேருந்து வருதுன்னு பாரு அப்படிங்கிறார். அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கிறார். முழிச்சு உட்காந்து பார்க்கணும். எப்படி பார்க்கறது என்ன பார்க்கறது சொல்கிறாரு, புரியுது. அந்த நான் எங்கேருந்து கிளம்புதுன்னு பாரு அப்படிங்கிறார். எங்கேருந்துடா கிளம்புது அப்படின்னா எதை கவனிக்கணும் அப்படின்னா, நீ எந்த நானை பிடிச்சிருக்கு? நீ உடம்புங்கிற நானை பிடிச்சிருக்கியா, ஆத்மாங்கிற நானை பிடிச்சிருக்கியா? அகங்கார நானை பிடிச்சிருக்கியா, ஆத்மா நானை பிடிச்சிருக்கியா? முதல் நான். அதனால தானே காலையில் எந்திரிக்கும் போதே என்ன பண்ணணும்? பிராதஸ்மராமி சொல்லிக்கிட்டு இருக்கும். நான் ஆத்மாங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த அகங்கார நான் எப்பவுமே பிடிச்சோன்னா பந்தோஸ்மி நான் பார்த்துருக்கோம் இல்லையா? வந்து பத்தக பத்த பத்த அபிமான்யபி. ஆத்மா நானை பிடிச்சிட்ட அப்படின்னா முக்தாபிமான முக்தோகி. எந்த நானில் நம்மளுடைய சிந்தனை, ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு தாட் நம்ம கையில் இல்லை, செகண்ட் தாட் நம்ம கையில் இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபம் நிறைய அபியாசம் பண்ணுறோம். ஜெபத்தில் வந்து நம்மளுடைய எண்ணம் என்னங்கிறத நம்ம திட்டமிட முடியும். நம்ம அடுத்த தாட் என்னங்கிறத என்ன பண்ண முடியும்? நம்ம திட்டமிட முடியும். அதெல்லாம் இந்த பயிற்சிக்காக தான் நம்ம அந்த ஜெபம் பண்ணுறது. நம்ம வேறு எந்த விதமான சித்திகளுக்காகவும் கிடையாது. மைண்ட் என்ன பண்ணுறோம்? ட்ரெயின் பண்ணுறோம். யாமதிகி சாகதிகி. நம்ம எப்படி சிந்திக்கணும்? நம்ம இங்கே நிதித்தியாசனம்ங்கிறது சிந்தனை முறை மாற்றம். இப்போ நான் முதல் நானே தப்பாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா முதல் கோணல் மேக்ஸில் படிப்போம். சம்ஸ் போடும்போது பெரிய ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவுட்டுனா மொத்தம் அவுட்டு. பின்னாடி ஃபுல்லாக பண்ணியிருந்தாலும் 4 பக்கத்துக்கு பண்ணியிருந்தாலும் மொத்தமாக அடித்து முட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த முதல் நானை நம்ம எங்கே பிடிக்கிறோம்? யாமதிகி சாகதி. ஏன்னா இந்த ஞானம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அதனால தான் சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. எந்த அறிவு? மேக்ஸ் அறிவு, சயின்ஸ் அறிவு, கெமிஸ்ட்ரி அறிவெல்லாம் சோறு தான் போடும், நிம்மதி கொடுக்காது. வந்து எந்த அறிவு? என்னை பற்றிய அறிவு. இப்போ நான் என்னை என்னவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த அறிவு. யாமதிகி சாகதி.
எந்த ஞானம் உனக்கு இருக்கின்றதோ அதுக்கு தக்கபடி தான் உன்னுடைய வாழ்க்கை தரம் அமையும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம முக்தனா பத்தனா, நம்ம எதுவாக இருக்க விரும்புகின்றோம். நீ முக்தனாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை நீ அந்த அகம் சாட்சி தேகம் பிருத்தக் கிருத்திய அதை என்ன பண்ணுறோம் ஞாபகத்தை அடுத்தல சொல்ல போகிறார். சரி சரி கேட்க நல்லா இருக்குது, எப்படியாவது எனக்கு அந்த அறிவு வரணுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிட், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லித்தர்றேன்னு சொல்கிறார். நீ உன்னை என்னவாக நினைக்க வேண்டும், யாமதி சாகதின்னு சொல்லிட்டார். உன்னுடைய அறிவு எப்படியோ அப்படி தான் உன்னோட வாழ்க்கை இருக்கும். முட்டாள்தனமாக இருந்தீன்னா வாழ்க்கை முட்டாள்தனமாக தான் இருக்கும். அறிவுபூர்வமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை அறிவுபூர்வமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது யார்? நம்ம தான். பிராரப்தம் நம்மளுடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை நிர்ணயம் பண்ணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை என்ன பண்ணலாம் நம்ம? இப்போ இன்றைக்கி மழை வருதுங்கிறது பிராரப்தம், ஒன்றும் பண்ண முடியாது. நீ கண்டிப்பாக நான் வெளியே போய் ஆக வேண்டியது இருக்குது. மழை பெய்யுது, என்ன பண்ணுறேன்? ஒரு கொடை வச்சு, அதுதான் மதி. இப்போது நீ உன்னை சிந்திக்கின்ற முறையை மாற்றிக்கோ அப்படிங்கிற. இது ஒன்று தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இதை நீ பண்ணிட்ட அப்படின்னா பிறரை குறை கூற மாட்டாய். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதனால எனக்கு துன்பம், இவங்களால துன்பம், அவங்களால துன்பம். உறவுகள்னாலே துன்பம் தான். இந்த பக்குவம் வர்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். எல்லாம் ஜாலி ஜாலியாக இருந்தால் நம்ம கடவுள்னு நினைப்போமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அடுத்த வரி, நடந்ததையே நினைத்திருந்தால் மனதில் அமைதி வேணும்னா என்ன பண்ணணும்? கிளாஸில் வந்து உட்காரணும். உட்காந்து என்ன பண்ணுறோம்? இதை திரும்ப திரும்ப கேட்ட விஷயத்தை நம்ம உள்வாங்க. இப்போ யாமதி சாகதிகி, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்போ எதை என்றது, எப்படி என்றது, அதுக்கும் சொல்லி கொடுக்குறார். சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகம், ஆத்மா சாட்சி விபு பூர்ணஹ ஏகோ முக்தஸ்சிதக்ரியஹ அசங்கோ நிஸ்பிருஹ சாந்தஹ பிரமாத் சம்சாரவாணிவ. ஆத்மா சாட்சி விபு பூர்ணஹ ஏகோ முக்தஸ்சிதக்ரியஹ அசங்கோ நிஸ்பிருஹ சாந்தஹ பிரமாத் சம்சாரவாணிவ. இப்போ இதுக்கு டெக்னிக், மருந்து கொடுக்குறார். எதுக்கு? நம்மளுடைய துன்பத்திற்கு மருந்து. துன்பத்திற்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். இவங்க அவங்கன்னு சொல்லக்கூடாது இனிமேல். நம்ம அஷ்டாவக்ர கீத ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நம்ம என் கஷ்டத்துக்கு காரணம் இவங்க அவங்க அப்படின்னு என்ன சொல்லவே கூடாது. துன்பத்துக்கு காரணம் நம்ம மண்டையிலே போட்டுக்கணும். என்னோட அறியாமை, என்னோட அறியாமை. என்ன பண்ணுறோம்? தலையில் அடிச்சுக்கணும். என்ன அறியாமை? நான் என்ன உடம்புன்னு நினச்சிட்டு கஷ்டப்படுறேன். உடம்போட கஷ்டத்தெல்லாம் என்னுடைய கஷ்டம்னு நினச்சி என்ன பண்ணுறேன்? புலம்பிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை மாற்றி யோசிக்கணும். இதுதான் நமக்கு ப்ராஜெக்ட் ஆத்மா, ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஆப்ரேஷன். நம்ம என்ன பண்ணோம்? இதையே சிந்திக்க பழகணும். நிறைய கொடுத்துருக்காரு. நீ யாரு? எனக்கு இது ஊர், இது பேர், இவங்க மகா, இவங்களோட இந்த உறவு, இது படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தெரியும், என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு, இதெல்லாம் வந்து நெருப்பில் போட்டு கொளுத்திட்டு இப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் நான் யாருங்கிறத மாற்றி யோசிக்கும். அதெல்லாம் நமக்கு கொடுத்த வேஷம். அதெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு அரைங்குறையமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுமையாக பண்ண முடியாது. ஏதோ ஓரளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஏதோ விவகாரம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? நிம்மதி வேணும் அப்படின்னா அந்த உண்மையிலேயே நான் யாருங்கிறத ஆழ் மனசில் யோசிக்கும். நீ யாரு? அகம் ஆத்மா. நீ ஆத்மா. ஆத்மானா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் புதுசாக கேட்குறவங்களுக்கு. ஆத்மானா என்ன? நம்ம தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம்.
ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தக. இந்த ஸ்தூல உடம்புக்கு வேறான, ஸ்தூலம் இந்த உடம்பு என்னால் அறியப்படுகின்றது. இந்த உடம்பை அறிபவன் இதற்கு வேறானவன். இந்த உடம்பை அறிபவன் தான் ஆத்மா. அப்ப நான் யாரு? இந்த உடம்பு கிடையாது. சூக்ஷ்ம சரீரமா மனசுல இந்த விருத்தி இருக்கு, அந்த விருத்தி இருக்கு, அப்படியே துக்கம் தாங்கலை. ஆனா இந்த துன்பம் என்னால் அறியப்படுகின்றது. எனக்கு மனசு சரியே இல்லை அப்படிங்கிற, எனக்கு மனசு சரியே இல்லை. சரியில்லாத மனசை பார்ப்பவன் யார்? நான் தான். அப்ப நீ யாரு? அகம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வத்திரிக்தக. காரண சரீரங்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை பார்க்கும் நான் அதற்கு வேறான. இந்த உடல் மனதிற்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். நான் இதுவரைக்கும் இந்த உடம்புன்னு நினச்சி இந்த உடம்போட துன்பத்தை எல்லாம் என்னுடையதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை மனசுன்னு நினச்சி இந்த மனதோடைய துன்பத்தை எல்லாம் என்னிடதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு? பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். எரி பிராணனும் நீ அல்லை. இந்த பிராணன் நீ கிடையாது. பிராணனை பார்க்குற நீ பிராணன் இல்லை. புத்தியை பார்க்கின்ற நீ புத்தி இல்லை. மனதை பார்க்கும் நீ மனதில்லை. இதெல்லாத்துக்கும் வேறான ஆத்மஸ்வரூபம் அகம் ஆத்மா. அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மாவுக்கு லட்சணம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தக. அவஸ்தாத்ரய சாட்சி. ஆத்மாங்கிறது நல்லா புரியணும். தூங்குறேன், கனவு காண்கிறேன், கனவில்லாமல் முழிச்சிருக்கேன். இந்த 3 அவஸ்தைகளையும் என்னால் அறியப்படுகின்றது. 3 மாறி மாறி வருது. முழிச்சிட்டு விவகாரம் பண்ணுறேன், தூங்க போகிறேன், கனவு வருது, அப்புறம் கனவுல நிறைய வருது, அப்புறம் கனவில்லாத தூக்கம் வருது, முழிச்சு பார்க்குறேன். முழிச்ச உடனே கேட்குறாங்க, எப்படி தூங்குனேன்னு கேட்குறாங்க. நிம்மதியாக தூங்குனேன். நீ நிம்மதியாக தூங்குனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியும். யார் அதை அறிகின்றானோ அதுதான் உண்மையில் நீ. அவஸ்தாத்ரய சாட்சி. பஞ்சகோஷ விலக்ஷணக. இந்த அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷத்திற்கு சாட்சி. உடல் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல. ஏன்னா எல்லாம் என்னால் அறியப்படுகின்றது. உடலை அறிகின்றேன், பிராணனை அறிகின்றேன், மனதை அறிகின்றேன், அறிவை அறிகின்றேன், என்னுடைய அனுபவம் எல்லாவற்றையும் அறிகின்றேன். அறிகின்றேன் அறிகின்றேன் சொல்றவன் யாரு? அதுதான் நான். இந்த அனுபவங்களால் எதையும் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். கனவுல எல்லா கஷ்டத்தை பார்த்த நான் கனவு கஷ்டத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அதே போல உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் அதனால் பாதிக்கப்படாத ஆத்மஸ்வரூபமே நான் அப்படின்னு என்ன பண்ணு? தியானம் பண்ணுங்கிற. உட்கார்ந்து இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு என்ன பண்ணுறோம்? கஷ்டத்தையே தியானம் பண்ணுறோம். கன்வெர்ட் ஒரியிங் டைம் டு நிதித்தியாசனம் டைம். எப்பெல்லாம் நீ உன்னைய சோர்ந்து போயிறியோ, சோர்ந்து போகும்போது இதை புரிந்து தியானம் பண்ணுறது. ஆமாம் எனக்கு தெரியும், நான் ஆத்மா தான் அப்படி சொல்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் புரிஞ்சு, அப்படியா நான் இதுக்கெல்லாம் வேறானவனா, அப்போ நான் கவலைப்படவே தேவையில்லையா? ஆமாம், அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. நீ கவலைப்படவே தேவையில்லை. சுகீபவ சுகீபவ, நல்லா இரு நல்லா இரு நல்லா இருன்னு குடுகுடுப்ப சொல்கிற மாதிரி என்ன பண்ணுது சாஸ்திரம் சொல்லு. நீ கவலைப்பட தேவையில்லை. பண்டிதாக ந அனுசோச்சந்தி. அறிவாளி கவலைப்பட மாட்டான். கவலைப்பட்டா நீ முட்டாள். அறிவு இல்லை. அப்போ இந்த அறிவை என்ன பண்ணு? அகம் ஆத்மா புரிஞ்சு சொல்லணும். புரிஞ்சு சொன்னோன்னா அதுனா ஏவ உடனே திரும்ப திரும்ப இதை என்ன பண்ணிக்கணும் சொல்லிக்கணும் நமக்கு. அதுனா ஏவ சுகீபவ. அடுத்து அகம் ஆத்மா. உடனே சொல்ல போகிறார், நீ யாரு நீ யாரு அப்படின்னு கண்ணாடியில் பார்த்து பார்த்து சொல்கிற மாதிரி சொல்ல போகிறார். அகம் சாட்சி. சாட்சினா அனைத்தையும் பார்ப்பவன். இந்த 3 ஷரீரத்தை பார்ப்பவன், 5 கோஷத்தை பார்ப்பவன். அப்புறம் என்ன பார்த்தோம்? 3 ஷரீரத்தை பார்ப்பவன், 5 கோஷத்தை பார்ப்பவன், 3 அவஸ்தைகளை பார்ப்பவன். இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பவன்.
அந்த சாட்சி ஒரு நாளும் பார்க்கப்படும் பொருளாக பார்க்க முடியாது. அகம் சாட்சி, எல்லாவற்றுக்கும் வேறானவன். கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டத்தை பார்ப்பவன் நான், இந்த கஷ்டத்திற்கு வேறானவன். அகம் சாட்சி. அடுத்தது விபுகு. விபுனா சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும். சரி, என்னை ஆத்மான்னு சொல்லிட்டீங்க, நான் சாட்சின்னு சொல்லிட்டீங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நீ எங்கே இல்லை, நீ சர்வ வியாபி. இந்த உடம்புக்குள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்குள் நான் இருக்கேன், இந்த உடம்புக்கு வெளியேவும் நான் தான் இருக்கேன். நான் தான் எல்லா உடம்புக்குள்ளும் நான் தான் இருக்கேன். அப்போது நான் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பவனாக, எல்லாவற்றையும் அறிபவனாக, ஆல் பெர்வேடிங்காக நான் இருக்கின்றேன். உலகம் என் மீது கற்பிக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் சர்வ வியாபியாக நான் இருக்கின்றேன். தியானம் பண்ணணும். எனக்கு உடம்பு வலிக்குதே அப்படிங்கும்போது இது முடியலையே அது முடியலேன்னு, ஏன்னா சரீர பாவம் அப்படி மேலே எந்திரிக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த உடம்புக்கு வேறான ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மா அப்படின்னு என்ன பண்ணுறோம், இதையே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு திரும்ப 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 என்ன பண்ணுறோம், உரு ஏற திரு ஏறும். எறும்பு இதெல்லாம் முடியுமா அப்படின்னா, எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு எங்க, கல் எங்க? எறும்பு ஊற கல்லும் தேயும். கண்டிப்பாக முடியும். பூர்ணக, அகம் பூர்ணக. பூர்ணம்னா நிறைவு. ஐயோ, வாழ்க்கையில் கேட்டால் ஒரு குறையா இருக்கு. நீங்கள் என்ன நிறைவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உடல் மனம் புத்தி எப்பவும் குறையுடையது தான். ஏன்னா இதை நமக்கு பிரித்து பார்க்கணும். ஆத்மா அனாத்மா, ஆத்மா அனாத்மா. சாஞ்சி எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விவேகி சர்வதா முக்தக. விவேகி சர்வதா முக்தக. விவேகம்னா என்னது? பிரித்து பார்க்குறது. எதை பிரித்து பார்க்குறோம்? ஏன் வீடு ஓன் வீடு, ஏன் குடும்பம் ஓன் பிள்ளைன்னா அப்படி இல்லை. அதெல்லாம் லௌகிக்கமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஜென்மா அதுக்கெல்லாம் கிடையாது. என் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, உன் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, பாத்தியா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இதையும் பிரித்து பார்க்குறது கிடையாது. எதை பிரித்து பார்க்க போகிறோம்? ஆத்மா அனாத்மா. இந்த விவேகம் நமக்கு என்ன வேணும்? இருக்கும்போது அனாத்மா ஒரு நாளும் பூர்ணமாக இருக்க போவது இல்லை. எப்பவுமே குறை இருக்கும். நம்மகிட்டையும் குறை இருக்கும், மற்றவங்க கிட்டையும் குறை இருக்கும். ஆனால் ஆத்மா ஒரு நாளும் என்ன பண்ணுறதில்ல, குறையுடையவதாக இருப்பது இல்லை. ஆத்மானா நான், ஏதோ ஒரு ஆத்மா, நிறைவு கிடையாது. எனக்கு எந்த குறையொன்றும் இல்லை, எனக்கு குறை ஒன்றும் இல்லை. நான் நிறைவே சொரூபம். எப்படி சொல்றது? எனக்கு அவ்வளோ குறை இருக்கே அப்படின்னா, தூக்கத்தை பார். தூக்கத்தில் எப்படி இருக்க? உன்கிட்ட ஒரு பைசா சல்லி பைசா இல்லை, உன் கூட யாருமே இல்லை. ஆனால் நீ எப்படி இருந்த? சுகமோ சுகம். அப்போ தூக்கத்தில் எதுவுமே இல்லாமல் நிறைவாக நம்மால் இருக்க முடிகின்றது. அதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் என் தலையில் தூக்கி போட்டு, நான் இந்த உடம்புன்னு நினச்சி, இந்த உடம்போட பிரச்சனை எல்லாம் என்னுடையதுன்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? உடம்புக்கு பிரச்சனை இருக்கும், அதை நம்ம தீர்க்கத்தான் வேணும். ஆனால் இந்த ஞானத்தை நம்ம வச்சுக்கிடணும். உண்மையில் சரீரத்துக்குத்தான் பிரச்சனை, மனதிற்குத்தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அகம் பூர்ணக. இப்போ எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று வேணும், நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். இது நடக்கணும், அது நடக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஒரு பானை, அதில் இத்தினூண்டு ஓட்டை, அதில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு, எவ்வளோ தண்ணி வச்சாலும் என்ன ஆகும்? கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாளும் நிறைவு ஆகாது. ஓட்டக்கூடத்தில் தண்ணி விட்டால் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது அனாத்மாவுடைய சுபாவம். அது அனாத்மா ஓட்டப்பானை. அது என்ன பண்ண முடியாது? அது ஒரு நாளும் பூர்ணம் பண்ண முடியாது. ஆனால் ஆத்மாவாகிய எனக்கு
என்னுடைய நிம்மதிக்கு எதுவும் தேவையில்லை. தூக்கத்தில் எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லாமல் ஹையஸ்ட் சுகம் எங்கே இருக்குது? நமக்கு தூக்கத்தில் தான் இருக்குது. அப்போ உங்ககிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாத நிலை தான் நிம்மதி. அதுதான் பூர்ணம். அந்த சமயத்தில் நாமாக இருந்தோம். அதுதான் நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம். அகம் பூர்ணக. புரிஞ்சு தியானம் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதும் அகம் பூர்ணக, உண்மையில் என்னுடைய ஸ்வரூபம் பூர்ணம், நிறைவானது. ஏகக, அந்த ஆத்மாவாகிய நான் ஒன்று, இரண்டு, அற்றவன் அல்ல. அடுத்தது முக்தக. முக்தக, நான் ஒருபோதும் பந்தப்படவே இல்லை. இப்போ இது நிதித்தியாசனம் என்பது முக்திக்காக நிதித்தியாசனம் அல்ல. நான் முக்தன் என்று புரிந்து கொள்வதற்காக நிதித்தியாசனம். நான் ஒரு நாள் என்ன பண்ணலை? நான் பந்தப்படவே இல்லை. நான் நித்திய முக்தனாக இருக்கின்றேன். எனக்கு குறை ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மகா மாயினால் என்ன பண்ணிக்கிட்டோம்? இந்த உடம்புக்குள்ளே வந்ததுனால நானே உடம்புன்னு நினச்சிக்கிட்டு, இந்த உடம்போடு இருக்கின்ற உறவுகள் எல்லாம் என்னுடையதை நினச்சிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட பிச்சை பாத்திரத்தில் ஏற்றிட்டு பாசப்பிச்சை, பணப்பிச்சை, இந்த பிச்சை, அந்த பிச்சைன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது கிடச்சிடாதா, அது கிடச்சிடாதான்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒரு குறையவே தேடிக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதான் சின்ன அந்த சாங்கி டோன்ட் பி எ பெகர் அப்படிங்கிறார். சொல்கிற வார்த்தையில் கேட்கணும், அவருடைய வார்த்தையில் கேட்கணும். அப்படியே நமக்கு அப்படியே குத்தும். நம்ம கோடீஸ்வரனாக இருந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆத்மாவாகிய நான், ஆத்மாவாகிய கோடீஸ்வரன் அனாத்மாவாகிய பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை கேட்டுட்ருக்கேன். எப்படி? அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம்? அகம் முக்தக, எனக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை. எனக்கு நான் பந்தப்படவே இல்லை. எனக்கு துன்பம் என்பது இல்லவே இல்லை. தூக்கத்தில் நீ என்னவா இருக்க? சுகஸ்வரூபமாக இருக்க. அதுதான் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம். இதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. சித்துனா சேத்தன ஸ்வரூபம். இந்த ஜடம் அல்ல. இந்த ஜடத்தை அறியும் சேத்தன ஸ்வரூபம் இந்த ஆத்மாவின் லட்சணம். என்னுடைய ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம். அக்ரியக. அக்ரியகனா எந்த செயலும் செய்யாதவன். எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆத்மா எந்த செயலையும் செய்வது இல்லை, செயலின் பலனையும் அனுபவிப்பது இல்லை. உண்மையிலேயே நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதான் போட்டு சும்மா இருங்க. நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதாவது பண்ணி நிம்மதி வரும்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் சொல்லுது நிம்மதியாக இருக்குன்னா நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னுடைய சொரூபமே நிம்மதி தான். அகம் அக்ரியக அசங்கக. அகம் அசங்கக. நான் எதனோடும் ஒட்டாதவனாக இருக்கின்றேன். எந்த சங்கமுமே கிடையாது. முதல்ல என்ன பண்ணுறோம்? துர்சங்கத்திலிருந்து சத் சங்கத்துக்கு வர்றோம். அப்புறம் சத் சங்கத்துக்கு இங்குக்குள்ளே ஏகப்பட்ட துர்சங்கம் உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? துர்சங்கம் டு சத் சங்கம், சத் சங்கம் டு நிசங்கம், நிசங்கம் டு அசங்கம். அசங்கம்னு என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். எனக்கு சங்கம்னா உறவு, அசங்கம்னா உண்மையில் ஆத்மாவாகி எனக்கு உறவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் உறவு தான் காரணம். உனக்கு உறவே இல்லை அப்படின்ட்டார். அகம் அசங்கக. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததக சிஷ்ய ஆச்சாரிய தயா ததைவ பித்ரு புத்ராதி ஆத்மனா வேததக ஸ்வப்னே ஜாகிரதிவா ஏஷ மாயா பரிபிராமிதக. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு மாயா கண்ணாடியை போட்டுட்டோம். கண்ணாடியை போட்ட உடனே எல்லாம் பலவாக தெரிகின்றது. நிறைய கண்ணாடிலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நமக்கு ஒரு கிளாஸ், ஒரு மேஜிக் கிளாஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ். அந்த மேஜிக் ஸ்பெக்டக்கிள்ஸை போட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு கண்ணாடியை மாட்டி மாயா அனுப்பி விட்டுச்சு. போட்டோன்னு என்னவா தெரியுது? பலவாக தெரிகின்றது. உண்மையில் எனக்கு என்ன கிடையாது? உறவுகள் இல்லை. எப்பெல்லாம் உறவுகள்கிட்ட பிரச்சனை வருதோ இது என்ன பண்ணும்? கோடி முறை ஜெபம் பண்ணணும். அகம் அசங்க அசங்கோகம் 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 புனః சச்சிதானந்த ரூபோகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நிதித்தியாசன பரமாக நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணிக்கணும்? எனக்கு சங்கம் இல்லை, ஆத்மாவாகிய எனக்கு எந்த உறவுகளும் இல்லை அப்படிங்கிற என்ன பண்ணுறோம்? விடாமல் நம்ம தூக்கத்தில் நம்ம என்னவா இருக்கோம்? அம்மாவா இருக்கோமா?
அக்காவா இருக்கமா, மனைவியா இருக்கமா, எதுவாகவும் இல்லை. எந்த உறவும் என்னிடம் இல்லை. அகம் அசங்கக. நிஸ்பிருகக. நிஸ்பிருகன எந்தவித ஆசைகளாலும் தொடப்படாதவனாக இருக்கின்றேன். உண்மையில் ஆசைப்படுவதற்கு பொருளே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணணும்? அர்த்தபூர்வமாக எழுதி வச்சு தியானம் பண்ணணும். எப்பப்போ என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தக்கபடி என்ன பண்ணணும்? நிறைய உறவுகள்கிட்ட பிரச்சனைனா அசங்கக, ஏதோ ரொம்ப குறையாக இருக்குது, மனசில் ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா அகம் பூர்ணக. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அர்த்தபூர்வமாக இந்த வார்த்தைகளை மயமாக ஆக்கணும். ஆத்மா அசங்கக, ஆத்மா பூர்ணகங்கிறது இல்லாமல் என்ன பண்ணணும்? நான் அசங்கன், நான் பூர்ணன் அப்படின்னு என்ன பண்ணணும்? இப்படி பண்ணுனா என்ன ஆகும்? சாந்தக. உனக்கு என்ன கிடைக்கின்றது? உனக்கு மனம் அமைதி அடைகின்றது. அப்படியே ஜல 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 ஜலன்னு பால் பொங்கும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா என்னாகும்? டக்குன்னு இறங்கிடும். அதுபோல் இந்த ஸ்லோகத்தை நீ அர்த்தபூர்வமாக தியானம் பண்ணினா உன்னுடைய மன கொதிப்பு அனைத்தும் அடங்கிவிடும். அடங்கி என்ன கிடைக்கும்? சாந்தி. சாந்தி சாந்தி சாந்திங்கிறது ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். சாந்தக. அடுத்து என்ன சொல்றாரு? பிரமாத் சம்சாரவாணிவ. நீ என்ன பண்ணிடு? பிரமனா என்னது? இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க. இப்போ நான் வந்து எனக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு பேன் கத்துனேன்னா என்ன செய்வீங்க? ஒன்றுமே பேய் இல்லை, ஓம் பிரம அப்படின்னு என்ன சொல்லுவான்? குட்டி பிள்ளை ஏதாவது சொல்லிச்சிங்கன்னா இல்லை அங்கே ஏதோ மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைய சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லுவான்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னுடைய பிரம. எனத்தையாவது பார்த்துட்டு என்ன பண்ணுங்க? டிவியில் எனத்தையாவது பார்த்துட்டு தூக்கத்தில் அழலாம், குழந்தைங்க அழலாம். அது என்னது? பிரமனா என்னது? இல்லாததை இருப்பதாக கற்பனை பண்ணி. பிரமாத் சம்சாரவாணிவ. சம்சாரம்னா துக்கம். நீ என்ன பண்ணுற? உன்னுடைய பிரமையினால் நீ துக்கப்படுவது போல நீயாவே என்ன பண்ணிகிட்டு இருக்க? தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. பிரமாத் சம்சாரவாணிவ. உனக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ சம்சாரவான்னு நீயே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த உலகம் உண்மைனும் உன்னை உடல்னும் நினச்சி கஷ்டப்படும். ரெண்டு விஷயம். இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறோம், நம்மை நாம் உடம்புன்னு நினைக்கிறோம். ரெண்டு தப்பான விஷயம் இருக்குது. உண்மையில் உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு மாய கற்பனை, அது ஒரு மாய காட்சி. உண்மையில் நான் உடல் அல்ல, இதற்கு வேறான ஆத்ம சரீரமே நான். இந்த ரெண்டு பிரமையில் இருப்பதனால நீ என்ன பண்ணுற? நீ சம்சாரவான்னு நினைக்கிற. உலகம் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு நினைக்கிற, உனக்கு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிற. ரெண்டு விஷயம். உலகம் என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம்னு நினைக்கிறோம். நான் கஷ்டப்படுறேன், உலகத்தில் என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியாதுன்னு எல்லாரும் ஒரு பாயிண்டில் நினைப்போம். காரணம் என்ன? பிரமாத். இந்த உடலே நான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த பிரமையினால் இந்த உடலுடைய துன்பத்தை எல்லாம் உன்னுடையதுன்னு என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பிரமையில் இருக்கின்றாய். சரி, இப்போ இந்த பிரம போகணும், இந்த தவறான கற்பனை போகணும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறது? சொல்கிறேன் வா அப்படிங்கிறார். 13 கூட்டஸ்தம் போதம் அத்வைதம் ஆத்மவான் ஆத்மானம் பரிபாவய ஆபாசோகம் பிரமம் முக்த்வா பாவம் பாஹ்யமதாந்தரம் கூடஸ்தம் போதமத்வைதம் ஆத்மானம் பரிபாவய ஆபாசோகம் பிரமம் முக்த்வா பாவம் பாஹ்யமதாந்தரம். இதை நீ விட்டு வரணும், இந்த தவறான கற்பனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்ம படித்த அந்த ஸ்லோகத்தை நன்றாக தியானம் பண்ண வேண்டும். என்ன படிச்சிருக்கோம்? ஆத்மா சாட்சி, விபு, பூர்ணக, ஏகக, முக்தக, சித்து, அக்ரியக, அசங்கக, நிஸ்பிருகக. இதை நீ விடாமல்
நான் நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ, இந்த உடல் நான் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த எண்ணத்தை விட்டுட்டு உண்மையான நான் யார், நம்மக்கிட்ட 2 நான் இருக்குது. உண்மையான நான், போலி நான். இந்த போலி நானை விட்டுட்டு உண்மையில் நான் யார் என்பதை உனக்கு நீயே ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தாயே ஆனால் இந்த பிரமையிலிருந்து என்ன பண்ண முடியும், உன்னால் விடுபட முடியும். அடுத்த கிளாஸில் நம்ம ஆழமாக பார்ப்போம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की जय. கைவல்ய சக்தி கணபதிக்கு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உயரே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருவ்யோ நமः. ஹரிஹி ஓம்.